ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த சுகமளிக்கும் கூட்டத்திற்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த நாளிலே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவீராக. எங்கள் மத்தியிலே நீர் கிரியைகளை நடப்பிக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, வருகிற ஒவ்வொருவருக்குள்ள ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு சுகத்தை நீர் கட்டளையிடணும் ஆண்டவரே. அப்பா, வருகிற ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே வந்த வண்ணமாய் அவர்கள் திரும்பக்கூடாது. தேவ நாமம் அவர்களுக்குள்ள மகிமைப்படும்படியாய் உம்முடைய கிரியைகள் நடக்கணும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே உலாவுவீராக, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக தகப்பனே. வரவேண்டிய ஆத்துமாக்களை துரிதமாய் கூட்டிக் கொண்டு சேர்ப்பீராக, சோம்பல்களை மாற்றுவீராக தகப்பனே. அப்பா, கிருபையாய் கொண்டு வருவீராக தகப்பனே. வருகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுத்து அனுப்பும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த எல்லை முழுவதும் தேவ ஆலயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாஷையில தேவனை மகிமைப்படுத்துவோம். எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, எதுவும் உங்களை சேதப்படுத்த அதிகாரம் இல்லை. கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் மேல, கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் மேல இருக்கிறபடினால எதுவும் என்னை அணுகாது. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம், அவருடைய சாயல்களால் சுகமாகிறோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்துவின் தழும்புகளால, காயங்களினால நாம சுகமாகி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய காயங்களால நாம் சுகமாகி கொண்டிருக்கிறோம். அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினால நீங்களும் நானும் சுகமாகி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் சுகமளிக்கிற தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறவர், நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறவர். நம்முடைய சரீரத்தில் என்னென்ன நோய்கள் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறோம், எல்லா நோயின் கிரியைகளை அழிக்கும்படியாய் நம்முடைய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி
பலன் எனக்கு பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. ரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே. அறிக்கை பண்ணுங்க. அவருடைய வல்லமை நம்மை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சுகமளிக்கிற வல்லமை நம்மத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது. தேவன் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய சுகமளிக்கிற வல்லமை நமக்குள்ள பாய்ந்து கொண்டிருக்கிறது. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை கிறிஸ்துவின் சுகமளிக்கிற வல்லமை, கிறிஸ்துவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அவருடைய சுகமளிக்கிற வல்லமை நமக்குள்ள உங்க சரீரத்தை எந்தெந்த இடம் உங்களுக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு வேதனை உண்டாகி கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு சுகமளிக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இறங்குகிறது. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் சுகமளித்தாரே,
கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நீங்க நோய்களை சுமக்க வேண்டாம், பலவீனங்களை சுமக்க வேண்டாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கல்வாரியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். உங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் தீர்த்தார். உங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றினார். உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். ரபஷதரகலபா ஊரிபிக்கபரபஷகரதரிதரகலபுரிபிக்கபரபலபா ஊரதரகலபா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. புண்ணியரின் காயங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார். சாபமான சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார். சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. நானே சுமப்பேன், நானே சுமப்பேன், நானே சுமப்பேன். எங்கள் இயேசு சுமந்த பின் நானே சுமப்பேன், நானே சுமப்பேன். எங்கள் இயேசு சுமந்த பின், எங்கள் இயேசு சுமந்த பின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. யெகோவா தேவன், யெகோவா தேவன் எங்கள் நல்ல பரிகாரி. யெகோவா தேவன், யெகோவா தேவன் எங்கள் நல்ல பரிகாரி. எங்கள் நல்ல பரிகாரி, எங்கள் நல்ல பரிகாரி. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். யெகோவா தேவனாய் நம்மத்திலே அவர் இருக்கிறார். அவர் நான் புண்ணியரின் காயங்களினாலே சுகமானேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் தீர்த்து நம்மை சுகமாக்கி இருக்கிறார். அந்த ஒரு நிச்சயம் நமக்குள்ள வேணும். தேவன் இந்த நாளிலே நம்மத்திலே பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை அவர் நம்மத்திலே செய்து கொண்டே இருக்கிறார். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டே இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஏன்னா இது முதலாவது சுகமளிக்கும் கூட்டமாக இருக்கிறதுனாலே நம்முடைய வாக்குத்தத்த வசனங்களை குறித்து, ஏன்னா நிறைய பேர் கேட்காதவங்க இருப்பீங்க. ஒரு ஆள் கேட்காதவங்க இருந்தாலும் அந்த ஒரு ஆளுக்காவது அந்த வாக்குத்தத்த வசனங்களை நம்ம சொல்லி அந்த காரியத்தை கொஞ்சம் போல விளக்கிட்டு நம்ம சுகமளிக்கிற அந்த வசனங்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 17:2.
உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நம்ம ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த வசனத்தை தியானம் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த வேத வசனத்தை குறித்தே நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஏன் இதை தொடர்ந்து திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன், இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சொல்ல போகிறோம். திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன், திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் திரும்ப திரும்ப அங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதனால நம்மளும் திரளாய் பெருக பண்ணும்படியாய் நம்முடைய கையின் பிரயாசங்களிலே, நம்முடைய வருமானங்களிலே, நம்முடைய சுகத்தில், நம்முடைய ஆத்துமாக்களில், நம்ம சபைக்கு வேண்டிய ஆத்துமாக்களில் தேவன் எல்லா சுற்றுச்சூழ் எல்லா பகுதிகளிலும் எல்லா எல்லைகளிலும் ஒரு திரளான பெருக்கத்தை தேவன் இந்த ஆண்டு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக அந்த திரளான பெருக்கத்தை உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்றால், லேவியராகமங்களின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என்னுடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவன் நாம் திரளாய் பெருக பண்ணும்படி கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறாராம். கண்ணோக்கமாய் இருக்கிறார் அப்படின்னா நம்ம பக்கமாய் சாய்ந்து விட்டாராம், நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பக்கமாய் சாய்ந்து நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆதரவாக 10 பேர் வர்றாங்க அப்படின்னா நம்ம எப்படி போவோம்? எப்படி போவோம்? அவ்வளவு அழகாக நடப்போம். எப்படி? அப்படியே தலை முன்னாடிலாம் தலை கவுந்து கிடந்தா 10 பேர் கூட இருந்தால் தலை என்ன செய்யும்? நிமிந்துரும். அப்போ தேவன் நமக்கு ஆதரவாக இருந்தால் நம்மளை நிற்க பண்ணி நடக்க பண்ணுவார். அவர் ஆதரவாக இருப்பதனால நம்ம தலை நிமிர்ந்து தான் இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தலைகள் எல்லாம் உயர்த்தப்படும். நம்ம எங்கேயும் தலை குனிஞ்சு நம்ம நிற்க போவதில்லை. ஏன்? ஆதரவாக இருக்கிறபடினால. தேவன் நமக்கு முதலாவதாக என்ன காரியம் அப்படின்னா நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறபடினால. யாத்ராமங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் மேலே கண்ணோக்கினாராம். அதனால நினைத்தருளினார். அவங்க பட்ட பாடுகள், அந்த எகிப்தில் அடிமைத்தனத்தில் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் தேவன் அங்கே இறங்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும்படியாய் அன்னைக்கு இஸ்ரவேல் புத்திரர் மேல் கண்ணோக்கமாய் இருந்தார். அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டு தேவன் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, இதுவரை உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை எல்லாம் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நிறைவேற்ற போகிறார். அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கையோட நம்ம இருக்க தேவன் வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேறார். ஒண்ணு கூட வீணா தரையில விழாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். அவர் எனக்கு சொன்ன காரியத்தை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவ்வளவு அழகா எனக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கேன். ஏன்னா நான் உணர்றேன், எனக்கு உணர்வு இருக்கு. நான் அவரை பார்க்கேன். நான் எந்த மனுஷனையும் பார்க்கல, அவரை பார்க்கறதுனால என்ன உணர்வடைய செய்கிறார். அவரு எனக்கு என்ன சொன்னாரோ, என்கிட்ட என்ன பேசினாரோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறும். இந்த ஆண்டு நம்மை திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னார்னா ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். ஒரு திரளான பெருக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வரப்போற நாட்களில் திரளான ஒரு பெருக்கத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். இரண்டாவதாக நம்ம ஒன்று பார்த்தோம், சுகவாழ்வு. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறாரு? சுகவாழ்வு தரப்போகிறார். எசேக்கியேலின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே கர்த்தர் அவங்க பக்கமாய் பட்சமாய் கண்ணோக்கினாராம். பட்சமாய் இருந்து கண்ணோக்கினாராம். அவங்க பட்சத்திலே இருந்து கண்ணோக்கம் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா 11ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். பூர்வமான காலத்தில் இருந்தபடி உங்களை ஸ்தாபிப்பேன். அப்படின்னா தேவன் உங்கள் பழைய வாழ்க்கை, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வருஷத்தை நினைச்சு இந்த வருஷம் எனக்கு நல்லா இருந்துச்சு, எந்த குறையும் இல்லாமல் இருந்து நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை உண்டாக்குவாராம். ஆனா அவர் நினைத்ததை விட அதிகமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் நினைத்ததை விட அதிகமாய் செய்ய போகிறார்.
அவர் நினைத்ததை விட அதிகமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் நற்சீர் உண்டாக செய்ய போகிறார். சுகவாழ்வு, தேவன் நிர்ணயித்த சுகவாழ்வு உங்க வாழ்க்கையிலே உண்டாக போகிறது. தேவன் என்னென்ன சுகவாழ்வு உங்க வாழ்க்கையில நிர்ணயித்து இருக்கிறாரோ, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். புதிய காரியம், நீங்க நினைக்காத காரியம். ஆனா முந்தினதை நீங்க நினைக்காதீங்க, நீங்க பழைய காரியத்தையே நினைக்காதீங்க, அதை சிந்திக்காதீங்க. உங்க வாழ்க்கையில புதிய வாழ்க்கையை தேவன் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எதிர்பார்க்கணும் சுக வாழ்வு. என்னுடைய சுக வாழ்வு, இதுவரை நான் பெற்றுக்கொண்ட சுக வாழ்வை விட இந்த ஆண்டு நான் கர்த்தர் தருகிற சுக வாழ்வை அனுபவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. மூணாவதா பார்த்தோம், தேவன் அந்த லேவியராகமம் 26:9 சொல்லப்பட்டபடி நான் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். முதலாவது உடன்படிக்கை தேவன் நோவா குடும்பத்தோடு பண்ணினார். பேழையில வைத்து பாதுகாத்தார். பேழையில வைத்து பாதுகாத்தார். அதே போல பேழைக்கு அடையாளமாய் சபை இருக்கிறது. சபைக்குள்ள வருகிற ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு பேழை எதுக்கு கட்டப்பட்டது தெரியுமா? சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் அக்கிரமத்தால இருந்தாங்க, அக்கிரமக்காரராக இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை. ஆனா நோவா மேல கர்த்தருடைய கிருபை இருந்ததுனால அந்த குடும்பம், அவன் மனைவி, பிள்ளைகள் எல்லாம் காக்கப்பட்டார்கள். அதே போல இந்த நாளிலே இருக்கிற சபைக்குள்ள இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்க குடும்பம் காக்கப்படும். அல்லேலூயா. சுற்றி சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்காது. ஆனால் உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே சூழ்நிலையே பார்த்து வளர்ந்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு நடக்கிறதா எனக்கும் நடக்கும்னு நீங்க நினைக்கீங்க. இல்லை, இந்த ஆண்டு கிடையாது. இந்த ஆண்டு அப்படி நடக்க போகிறது இல்லை. சூழ்நிலை மாற்றுவார் தேவன். நமக்காக அவர் சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி இந்த சபையை சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலே உண்டான இந்த சபை, அவருடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நம்மை பாதுகாக்கும். அப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வேணும். ஏன்னா வசனம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரத்துல அந்த 10ஆம் வசனத்திலிருந்தே நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம மேல ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிற படியினால அவர் நம்ம விட்டு விலகவே மாட்டார். 13ஆம் வசனம் சொல்கிறது, அதாவது 9ஆம் வசனம் சொல்கிறது, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன். உன் மேல ஆணையிட்டேன். நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், உன்னை இது பண்ண மாட்டேன், உன்னை பாதுகாப்பேன்னு தேவன் சொல்லுகிறார். வசனம் அப்படியே வாசிப்போம் என்றால் 13ஆம் வசனம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவது இல்லை. நீதியினால ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைக்கு தூரமாய் வைத்து விடுவார் தேவன். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். உன்னை ஒன்றும் அணுகுவதில்லை. தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. அதே போல நம்ம ஆதிகாமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரிப்பா என்று சொல்லப்பட்டது போல சத்துருக்களுடைய வாசிகள், பகைஞருடைய வாசலை சுதந்தரிப்போம். நமக்கு விரோதமாக இருக்கிற மக்கள், நமக்கு தடை செய்கிற மக்கள், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு யார் யார் தடையாய் விரோதமாய் இருக்கிறார்களோ அவர்களை நாம மேற்கொள்ளுவோம். அந்த காரியங்களை நாம சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்ம மேல கண்ணோக்கமாக இருக்கிறார். உங்க ஒவ்வொருவர் மேலையும் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே வாக்கு பண்ணினபடியே தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் சுகவாழ்வை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். தேவன் உங்க குடும்பத்தை பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். பயம் இல்லாதிருப்பீர்கள், கொடுமைக்கு தூரமாய் இருப்பீர்கள். கொடுமை எதுவும் உங்களை அணுகப் போவது இல்லை.
உங்களுக்கு விரோதமான கூட்டம், உங்களுக்கு தடை செய்கிற கூட்டம், உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற கூட்டத்தை எல்லாம் நான் மேற்கொள்ள போறீங்க. எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரிக்க போகிறீங்க. உங்களுக்கு வர வேண்டியதை அநியாயமாய் தடை செய்து கொண்டு இருக்கிறார்களா, இந்த மாதம் நீங்க சுதந்திரிக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறானா? இல்ல, இன்னையோட முடிஞ்சு போச்சு. நீங்க அவனை மேற்கொள்ள போறீங்க. நீங்க சுதந்திரிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும். எத்தனை வருஷம் அவனால தடை பண்ண முடியும்? எத்தனை வருஷம் உங்களுக்கு விரோதமா நிக்க முடியும்? உங்க முன்னாடி நிக்க மாட்டான். இனிமே இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் காண்பது இல்லை. சுதந்திரிக்க போறீங்க. இந்த ஆண்டு சத்துருக்கள் பின்னிட்டு ஓட போகிறார்கள். அல்லேலூயா. அதனால ஒரு திரளான பெருக்கம் உங்க வாழ்க்கையில உண்டு, உங்க குடும்பத்துல உண்டு, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உண்டு, உங்க வேலையில உண்டு, உங்க தொழிலில் உண்டு, நம்ம சபையில உண்டு. வரப்போற நாட்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுதான் நம்மளுடைய ஆண்டு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தமெல்லாம் நிறைவேற்ற போகிறார். சுக வாழ்வை வைத்திருக்கிறார். நீங்க நினைச்சதை காட்டிலும் சுக வாழ்வு. உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். சுற்றி சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கட்டும், உங்க குடும்பம் உங்க பிள்ளைங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நீங்க உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு விரோதமா உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற சத்துருவை மேற்கொண்டு நீங்க சுதந்திரிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. இந்த 4 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் செய்ய போகிறார். இந்த நாளிலிருந்தே அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். எங்க வாழ்க்கையில கடந்த மாசமே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நான் எல்லாத்துக்கும் சாட்சி சொல்லலாம், வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை தான் அதெல்லாம் சொல்லணும். இந்த கூட்டம் பொதுவாக எல்லா மக்களும் வருவாங்க. நம்ம சபைக்கு ஆராதிக்கிற வர்ற மக்களை தான் உயிர்ப்பிக்கணும். ஹல்லேலூயா. உயிரடையணும். உயிரடைய செய்கிற சாட்சியெல்லாம் நிறையா இருக்குது. நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மிகவும் திரளாய் கர்த்தர் பெருக பண்ண போகிறார். இதுவரை இருந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு ஒரு பெருக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் அடங்கா எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இதுவரை தடையாயிருந்த காரியங்களை எல்லாம் மாற்ற போகிறார். சுகமளிக்கிற கூட்டத்துக்குரிய வார்த்தைக்கு நேர போக போகிறோம். அல்லேலூயா. சுகமளிக்கிற கூட்டத்துக்கும் இதே வார்த்தை தான். ஆதியாகமம் 17:2 வாசிங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வயது 99 என்று 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 99 வயதில் தேவன் சொல்லுகிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று. சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 99 வயதிலே ஏறக்குறைய அவன் 100 வயது உள்ளவனாய் இருந்தானாம். ஏறக்குறைய அவன் 100 வயது உள்ளவனாய் இருந்தவனிடத்துல தேவன் அவனுக்கு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி தான் அவனை ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தில் இருந்து இங்கே கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கத்தக்கதான பலன் அவனுக்குள்ள இல்லை. அவனுடைய மனைவியோட கற்பமும் செத்து போய் இருந்தது. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிற்று என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இனிமேல் அவர்களால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கத்தக்கதான பலன் அவனுக்குள்ளேயும் இல்லை, அவள் சாராளுக்குள்ளேயும் இல்லை. அவனுடைய மாம்சம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தேவன் அவனோடு இடைப்படுகிறார். எப்படி இடைப்படுகிறார் என்றால் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் திருப்பி அவனோட பேசுகிறார். 3ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்திலே அவரோடு பேசுகிறார். 4ஆம் வசனத்துல என்ன சொல்றார், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றார், தகப்பன் ஆவாய் அப்படின்னு. என்னைக்கு அழைக்கும் போது உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரோ அதே ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொல்றாரு. ஆனா இது அவனுக்கு கர்த்தருக்கு இல்லை, இன்னும் இவனுக்கு அதிகமாக சொல்லணும். ஏன்னா இவன் சரீரம் செத்து போயிருக்கான். இவனுடைய எண்ணம் சிந்தனைகள் எல்லாம் தன்னுடைய சரீரம் செத்து போச்சு. இனிமே கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறாது அப்படின்னு இருக்கிறவனுடைய வாழ்க்கையில அடுத்த வசனத்துல தேவன் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்துல
இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஹல்லேலூயா. உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன். நியமிச்சிட்டார். உன்னை தகப்பனா ஏற்படுத்திட்டேன் திரளான ஜாதிகளுக்கு என்று. பாருங்களேன், சரீரம் பலவீனம், எல்லாம் செத்து போச்சு, இனிமே குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. திரளான கர்த்தர் சொல்ற மிகவும் திரளான பெருக்கத்துக்குள்ள கர்த்தரால கிடைக்குமாங்கிற அவன் சரீரம் ஒத்துழைக்காது. ஆனா கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன், தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்ப என்ன சொல்றாரு கர்த்தர்? அவனுடைய சரீரம் செத்து போயிருந்துச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்துச்சு. அவனுடைய எண்ணத்துல, அவனுடைய சிந்தனையில, அவனுடைய நினைவுகளில் கர்த்தர் என்ன திரும்ப திரும்ப கொண்டு வர்றாரு அப்படின்னா, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை தகப்பனாக்குனேன், தகப்பனாய் ஏற்படுத்தினேன், உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று தேவன் அவனுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கார். யாரு? செத்துப்போன சரீரம் உள்ளவன் இடத்துல, பலவீனப்பட்ட சரீரம் உள்ள ஒருவன் இடத்துல தேவன் திரும்ப திரும்ப அதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறார். அதன் விளைவு என்ன தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்களேன், கர்த்தர் பேச 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 அவன் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் பலவீனமாய் இருக்கிறது அவன் எண்ணவே இல்லையாம், சிந்திக்கவே இல்லையாம், நினைவிலே இல்லையாம். அப்படின்னா புதுசா கல்யாணமானவன் மாறிட்டான். புதுசா கல்யாணமான தம்பதிகள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவன் உள்ளம் துள்ளிருச்சு. ஏன் அப்படின்னா கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, திரும்ப திரும்ப பேசுறார், திரும்ப திரும்ப பேசுறார். எதுக்கு உங்களை சர்ச்சைக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம் தெரியுமா? இதுக்குத்தான். நீங்க வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா பல வார்த்தைகளை கேட்டு உங்க உள்ளம் சோர்ந்து போயிடும், உங்க எண்ணங்கள் எல்லாம் மழுங்கடிச்சு போயிடும். நீங்க எண்ணத்தை அங்கே சிந்திச்சு கொண்டு இருப்பீங்களா, எல்லாம் நெகட்டிவான காரியங்கள், அவிசுவாசமான காரியங்கள், சந்தேகப்படுகிற காரியங்களை தான் வீட்டில் உட்கார்ந்து சிந்தித்து கொண்டிருப்பீங்க. அதனாலதான் சர்ச்சைக்கு வாங்கன்னு கூப்பிடுறது. அதான் ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் பேசுறாரு, திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு நம்பிக்கை வரும்படியாய், அவனுடைய எண்ணத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும்படியாய். இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்களிலே தேவன் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்க போகிறார். இன்னைக்கு அநேகருடைய எண்ணங்கள் தான் அநேகர் முன்னேற விடாதபடி தடையாயிருக்கிறது. அநேகர் செயல்பட விடாமல் தடையாயிருக்கிற காரியம் அவங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள். இந்த மூன்றும் ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தை கொண்டது. உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்கள் எண்ணங்களிலே இருக்கிற பலவீனங்களை தேவன் மாற்றப் போகிறார். நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பலனை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்க விடாதபடி தடையாயிருக்கிற உங்களுடைய எண்ணங்களிலே இன்னைக்கு தேவன் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் 100 வயசு உள்ளவன், குழந்தை பெற சான்ஸே கிடையாது. ஏன்னா ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போய்விட்டது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்னா இனிமே அவளால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வாய்ப்பே இல்லை. 100 வயது தாத்தாவால ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வாய்ப்பே இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா கர்த்தர் திரும்ப 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 வார்த்தையே பேசுறார். அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. அவனுக்கு என்ன சொன்னாரோ அது அவனுக்கு நம்பிக்கை ஏற்படும்படியாய், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாயின்னு சொன்னாரு. அடுத்து சொல்லிட்டாரு, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்திட்டேன்ட்டார். நீ மிகவும் அதிகமாய் பழுக பெறுவாய், இது உன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் எண்ணங்களிலே சிறைபிடிக்கப்பட்டு போய் இருக்கிறீர்கள். அது வயதானவர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எண்ணங்களிலே சிறைபிடிக்கப்பட்டு போய் இருப்பதனால தான் உங்கள் வாழ்க்கை இப்படியே இருக்குது. உங்கள் எண்ணங்களிலே மாற்றங்கள் வேண்டும். ஆபிரகாமை போல வசனம், அடுத்த வசனங்களை எல்லாம் வாசிப்போம் என்றால் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினானா.
அவனுடைய எண்ணம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் நிறைவேற்றுவார் முழு நிச்சயமாய். 1% கூட அவனுக்கு நெகட்டிவ் தாட் வரவே இல்லை. வசனம் 20ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிற, அவன் சந்தேகப்படவில்லை, சந்தேகமே வரல. அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள வருமா? இன்னைக்கு தேவன் அப்பேற்பட்ட எண்ணங்களிலே சுகத்தை கொடுக்க பாரு. எப்ப நம்ம வேதனையை உணர்வோம் தெரியுமா? எப்ப நம்ம வேதனையை உணர்வோம்? நம்ம எண்ணங்கள் அந்த காயத்தின் மேல திரும்பினா தான் அந்த வேதனையை உணர்வோம். அதுவரை வேதனை நம்ம வாழ்க்கையில தெரியவே தெரியாது. அதுவரை நமக்கு வேதனை தெரியவே தெரியாது. நல்ல ஜாலி மூடுல இருந்தோம்னா கல்லு இடர்னா கூட ஒன்றும் தெரியாது. வீட்டுக்கு போன பிறகுதான், உட்கார்ந்த பிறகுதான் நகத்தில் குத்திச்சே ரத்தம் லைட்டாக கசிஞ்சிட்டு இருக்கும், வேதனை அப்பதான் தெரியும். நல்ல சந்தோஷமான மூடுல நம்முடைய எண்ணங்களில் இருக்கிற சுகம்தான் நம்மளை வாழ வைக்கும். அது எந்த வயதில் இருந்தாலும் சரி. இன்னைக்கு தேவன் உங்களுடைய எண்ணங்களிலே நல்ல சுகத்தை கொடுக்க போகிறார். எண்ணங்களிலே ஒரு சுகம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாராள் என்ன சொல்றா அப்படின்னா, எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அவ கற்பந்தரிக்க எப்படி பலனடைந்தாள்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று, அந்த தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணத்துல கொண்டு வந்துட்டா. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் இடத்துல சொன்னவதான் ஆகாரோடு சேரும், அவளோ என் சந்ததி அவள் மூலமாய் கட்டப்படட்டும் என்று சொன்ன சாராள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்கிற எண்ணத்துக்கு வந்துட்டா. எண்ணத்துல மாற்ற வேணும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் நம்ம எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே, நம்முடைய நினைவுகளிலே கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ண போகிறார். இந்த நாளிலே ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்துல இந்த எபிரேயரை ஆக்கியோன் சொல்லுகிறான், ஆனபடினாலே சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிக்கை மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். யாரா? சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே. மற்றவர்களுடைய பார்வைக்கு ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது உண்மைதான். மற்றவர்களுடைய பார்வைக்கு சரீரம் செத்து போனது உண்மைதான். வசனம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ண சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனால. மற்றவருடைய எண்ணம் எல்லாம் அவன் சரீரம் செத்து போச்சு, இனிமே அவனால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அவனால இனிமே பலப்படுத்த முடியாது, அவனால இனிமே ஒரு காரியமும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சொல்றேன், உங்களுக்கு எதிராக இருக்கிறது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும், எரியோ கோட்டையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கோலியாத்தே உங்களுக்கு எதிர்த்து நிக்கட்டுமே, உங்க எண்ணங்களில் ஒரு மாற்றம் வேணும். உங்க எண்ணங்களில மாற்றம் வேணும். அன்னைக்கு அந்த கோலியாத்தை பார்த்து சவுல் ராஜாவே பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். சின்ன பையன் தாவீது அவன் நின்று சொல்றான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த பெலிஸ்தியனை எம்மாத்திரம் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த. பாருங்களேன், அவனுடைய எண்ணங்கள் அதான் முக்கியம். அவன் 40 நாளா கோலியாத்து நின்று ஒத்தைக்கு ஒருத்தன் வாடா ஆம்பளை இருந்தா நீ வான்னு கூப்பிடுறான். ஒருத்தனும் அவன் எந்திரிச்சு மலை மேல வந்தானா ஒரு பையன் அந்த ராஜா கூட வெளியே வரல, ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் வர்றானா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஆடு மேய்க்கிற தாவீது அங்க நின்று சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான், இந்த பெலிஸ்தியனை எம்மாத்திரம். நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய எண்ணங்களிலே மாற்றங்கள் வேண்டும். நமக்கு விரோதமாக இருக்கிற, நமக்கு தடை செய்கிற சக்திகள் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணங்களிலே மாற்றங்கள் உண்டானால் நீங்கள் பலப்படுவீர்கள், பலவீனமாய் போவது இல்லை. உங்க சரீரமே தடையாயிருந்தாலும் சரி, உங்க சரீரமே விரோதமாக இருந்தாலும் சரி, உங்க எண்ணத்துல மட்டும் மாற்றங்கள் உண்டாகிவிட்டது என்றால் தேவன் உங்களை பலப்படுத்திடுவார். உங்களை எழும்பி உங்க குடும்பத்தை கட்டி விடுவார். அன்னைக்கு ஆபிரகாமின் குடும்பம் அப்படித்தான் கட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கோம் என்றால் அவனுடைய எண்ணத்தினாலே தான். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை திரும்ப திரும்ப ஆபிரகாமிட்ட பேசுறார். இதுக்கு தான் நாங்க உங்களை சபைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. அதுக்கு தான்
ஆனா மக்கள் விரும்புறது கிடையாது சபைக்கு வர்றதுக்கு. ஏன் இத்தனை ஜெபம்? நம்ம வாரத்துல நம்ம எத்தனை நாள்? 3 நாள் நம்ம ஜெபிக்கும். இவ்வளவு ஜெபம் எதுக்கு? ஏன் இவ்வளவு ஆராதனை எதுக்கு? உங்களை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம் அப்படின்னா, உங்க எண்ணத்துல மாற்றம் வரும். நீங்க ஜெயிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும். மற்றவர்களை போல நீங்கள் பலவீனப்பட்டு போயிடக்கூடாது. உங்களுடைய எண்ணம் சிறைப்பட்டு போய்விட்டது என்றால் உங்களால் செயல்பட முடியாது. படுத்த படுக்க வியாதிப்பட்டவன் படுத்த மாதிரி படுத்துருவீங்க, செயல்பட முடியாது. அடுத்தவன் ஒரு வார்த்தை சொன்னா கூட நம்மளால நிற்க முடியாது. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் செத்து போய்விட்டது என்றால். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்ப தேவன் உங்களை குறித்து பேசுகிற வார்த்தைகள் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் பேசுகிற வார்த்தையுடைய நினைவுகள் வேற. அதுதான் நிறைவேறும். அது உங்க எண்ணத்துல மாற்றம் வரும்போது தான் நிறைவேறும். நீங்க நினைச்ச மாதிரியே உங்க எண்ணங்களும் இருந்துச்சு அப்படின்னா நிறைவேற வாய்ப்பு இல்லை. உங்க எண்ணங்களிலே கர்த்தருடைய நினைவுகள் வரணும். அந்த வசனத்தை யாராவது வாசிங்களேன். ஏசாயா 55:8. ஹல்லேலூயா. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதோ. நம்ம நினைவு வெறும் பூமி அளவு தான். பூமி அளவுனா என்ன? குனிஞ்சாதான் பூமியை பார்க்க முடியும். நேரே நின்னா கூட பூமி சரியா தெரியாது, குனிஞ்சாதான். அப்ப நம்ம நினைவுகள் எவ்வளவு மட்டரகமா இருக்குன்னு பாருங்க. நம்மளுடைய எண்ணங்கள், நினைவுகள்னா பொது மொழிபெயர்ப்புல எண்ணங்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு கீழானவர்களா இருக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்களிலே. தேவன் மேலானவர். அப்பேற்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. அப்படி வரும்போது தடையை நம்ம உயர்த்திடலாம், கோலியாத்தை முறியடிச்சிடலாம், எதிராக இருக்கிற காரியத்தை ஜெயிச்சிடலாம். நம்முடைய எண்ணங்களிலே மாற்றங்கள் உண்டாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு தேவன் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளிலே ஒரு பெரிய சுகத்தை தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில முன்னேற விடாதபடி தடையாயிருக்கிற அந்த எண்ணங்கள் சிந்தனைகள், உங்க பிள்ளைகளை குறித்த எண்ணங்கள் சிந்தனைகள் நினைவுகள் எல்லாவற்றிலையும் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் மேலானவர். அதனாலதான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளே நாடி தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தானே திரும்ப 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 சொல்றது, திரளான ஆத்மா ஆண்டவர் தர போறாரு. போன வருஷமே நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்லம்மா. ஆமா, நாங்க எப்பவுமே செப்டம்பர் மாசமே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆத்மா வேணும் 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 வேணும்னு. ஆனா ஆண்டவர் இந்த ஆண்டு கண்ணில் பார்க்க வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எங்க நினைவுகள் அவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின் மேல இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம நினைவுகளில மாற்றம். இரண்டாவதாய் ஒரு காரியம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். போதும். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே. 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் எசேக்கியேலை கொண்டு போனாராம். அவைகள் எப்படி இருந்துச்சா? 2ஆம் வசனம் முடிகிறது, மிகவும் உலர்ந்து போயிருந்ததாம். உலர்ந்து போன எலும்பு. தேவன் அவனிடத்துல கேட்காரு, இது உயிரடையுமா அப்படின்னு கேட்காரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு 4ஆம் வசனத்துல, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்க எலும்பு, உங்க எலும்பு, உங்க சரீரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 உலர்ந்து போன எலும்புகள்ல கூட தேவன் புது பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 தேவன் அவ்விதமான கிரியைகளை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையினால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். 14ஆம் வசனத்துல, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்கும்போது உங்க சரீரத்துல கூட ஒரு நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கையற்ற வாழ்க்கை, உலர்ந்து போன எலும்பு. இன்னைக்கு அநேகர் மூட்டு வலியினால குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியல, வலியினால கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுடைய எலும்புகள் உயிரடைய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய எலும்புகள் உயிரடைய போகிறது. நான் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தான் சொல்றேன், என்னுடைய சொந்த வார்த்தை கிடையாது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனுள்ளதுமாய் இருக்கிறது. அதை வாசிங்க, எபிரேயர் 4:12. ம் 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வர போகுமா, எல்லா இடத்துக்கும் போகுமா. அங்க வசனம் சொல்லுது, ஆவி, ஆத்துமா, சரீரம், கணுக்களையும் ஊனையும். அப்படின்னா சரீரத்தில் உள்ளது. அதுக்கு பொது மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு நான் வாசிக்கேன். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுகிறது. எலும்பு மூட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது மஜ்ஜைன்னா அந்த சவ்வு பக்கத்தில் அந்த இது வலுவலுப்பா தேஞ்சா வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக இருக்கிறது. அதுக்குள்ள ஊடுருவுதான் தேவனுடைய வார்த்தை. அப்படின்னா உங்க எலும்பு வலி, கை வலி, கால் வலி, தலைவலி எல்லாம் சுகமாகுது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உண்டாகிறது. பொது மொழிபெயர்ப்புல அழகா போட்டிருக்கு, எலும்பு மூட்டு மஜ்ஜை அதுக்குள்ள போகுதான். இங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஊர இருக்குது. வசனம் எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கு பாருங்களேன். நம்முடைய கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில தான் உங்க கால்வலி, கைவலி, தலைவலி எல்லா வலியும் ஓட போகுது. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல தேஞ்சி தேஞ்சி தேய்மானமாகி போச்சோ அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறது. உங்க மூட்டுக்குள்ள கிரியை செய்து, உங்க இடுப்புக்குள்ள கிரியை செய்து, உங்க தலைக்குள்ள கிரியை செய்து, உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வர ரத்தம் ஓடுறது போல கர்த்தருடைய வார்த்தை பிரவேசிக்குது. அதான் நம்ம படிச்சோம், சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ள ஓடுது. அல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ள ஓடுது. ஓட ஓட உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை எந்த வேதனை இருந்தாலும் நீங்கும். இது கேட்கறதோட போற, இதை நம்பணும், விசுவாசிக்கணும். ஏன் திரும்ப திரும்ப காதுல சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, நீங்க ஏற்று நம்பினா தான் அது. நீங்க மாத்திரையே போடும்போது சுகமாக்குன்னு நினைச்சு போட்டா தான் சுகமாகும். எத்தனையோ மாத்திரை போட்டவங்க தொடர்ந்து மாத்திரை போட்டுக்கிட்டு மூட்டு வலியில உட்காந்துருக்காங்க. எத்தனையோ பேர் தலைவலியில மாத்திரை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மாத்திரை இல்லப்பா, என் வசனம், என் வார்த்தை உன் காதுக்குள்ள போச்சு, உன் இருதயத்துக்குள்ள போச்சு, நீ அதை சந்தேகப்படாம விசுவாசிச்ச அப்படின்னா எல்லா இடத்துலயும் அது கிரியை செய்யும். உன் ஆவியில விடுதலை, உன் ஆத்மாவில சுகம், உன் சரீரத்துல சுகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்த நூற்றுக்கதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாயிருவானே. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், வேலைக்காரன் சுஸ்தமாயிருவானே அப்படின்னு சொல்றாரு. வார்த்தை உங்களை சுகப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுகப்படுத்தும். அன்னைக்கு ஆபிரகாமை கர்த்தருடைய வார்த்தை பலப்படுத்தினது. உங்களை, இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கிற உங்களையும் எங்களையும் வார்த்தை சுகப்படுத்தும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுகப்படுத்தும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 என் உயிரான 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 என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வசனம் தான் எனக்கு மருந்து, அதுதான் எனக்கு உணவு. ஹல்லேலூயா. நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் உங்களுக்கு மருந்துன்னு உலகம் சொல்லும். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் உணவாக உட்கொண்டீங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையில் மருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் எதுக்கு சபைக்கு வாங்க வாங்கன்னு சொல்கிறோம்னு இப்போ புரியுதா? வசனத்தை கேட்க கேட்க அது எலும்பு மூட்டுக்குள்ளே போகுது, மஜ்ஜைக்குள்ளே போகுதான், அந்த சவ்வுக்குள்ளே போகுதான், தேய்மானம் இருக்கிற இடத்துக்குள்ளே போகுதான். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஊசி எடுத்து மூட்டுக்குள்ளே குத்துவான், வலிக்கும். இது வலிக்காம உள்ள போய் சுகப்படுத்தும். வலுக்கட்டாயமாக ஊசி எடுத்து குத்துறதுனால அந்த மருந்தை நம்ம சரீரம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இலவசமாக கிடக்கிற அந்த வார்த்தையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால தான் சுகம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்க மூட்டு, உங்க மஜ்ஜை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் சுகம் உண்டு. ஹல்லேலூயா. அதுக்கு ஆதாரமான வசனம் எபிரேயர் 4:12. ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. ஒரு வார்த்தை போதும், ஆண்டவர் சுகம் தருவார். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யோபு 30:17. யோபு 30:17. அடுத்த வசனம். போதும், ரா காலத்துல என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல். இப்படித்தான் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மூட்டு வழியில துளைக்கும், ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ண மாதிரி. காதுக்குள்ள வண்டு ஓடுனா எப்படி இருக்கும்? இப்படித்தான் யோபு சொல்றாரு, ரா காலத்துல என் எலும்புகள் துளைக்கப்பட்டு இருக்கான், நரம்புகளுக்கு வேதனை தான் மிச்சமா, இளைப்பாறுதல் இல்லைன்னா வேதனையைத்தான் நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட நிலையிலிருந்து ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமா, கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1-3 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1-3 வசனம் சொல்கிறது, எசேக்கியா வியாதிப்பட்டானாம், மரணத்துக்கு எதுவாய் இருந்தானாம், அவன் மரித்து போவான் என்று தேவனால் அறிவிக்கப்பட்டது. அப்போ 2ஆம் வசனம் சொல்லி, எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை மனோத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். மரண வியாதி. எசேக்கியா ராஜாவுக்கு மரண வியாதி. உங்களுக்கும் எனக்கும் இல்லை, ராஜாவுக்கு மரண வியாதி. அவன்கிட்ட இல்லாத மருத்துவமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ செத்து போவப்பா, உன் வீட்டு காரியத்தை சரி பண்ணிக்கோ அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணுறானா, கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணினான். கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார்.
15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அன்னைக்கு சாக இருந்தவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் மரண வியாதியின் கூறுகளை இயேசுவின் நாமத்தினால் அது நீங்கி போகிறது. உங்களுக்கு தீர்க்காயுசை தேவன் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு இவன் என்ன பண்ணனா? ஜெபம் பண்ணணும். எதுக்கு உங்களை சர்ச்சுக்கு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுறோம்? ஜெபம் பண்ணத்தான். எல்லாரும் ஜெபம் பண்ணணும்னு எதுக்கு சொல்றோம்? எதுக்கு தான்? நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க தீர்க்காயுசுக்கு நாங்க ஜெபம் பண்றதை காட்டலும் நீங்க ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுனா உங்களுக்கு இருக்கிற மரண வியாதி போயிடும், உங்க வேதனை போயிடும். இன்னொரு காரியத்தை காட்டுறேன். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார். ஹல்லேலூயா. யோபுக்கு எப்ப சிறையிருப்பு மாறிச்சு? எப்ப சுகம் உண்டாச்சு? ஆமா. எதுக்கு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எதுக்கு சொல்றோம் தெரியுமா? அதுக்கு தான். நீங்கள் வீட்டில் இருந்தால் பண்ண மாட்டீங்க. அதனால தான் நேரத்தை குறித்து உங்கள் சுக வாழ்வுக்காகத்தான் நாங்கள் கூப்பிடுறோம். அதுக்காகத்தான் உங்களை கூப்பிடுறோம். இப்போமாவது புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சர்ச்சுக்கு வாங்க, இவங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை மதம் மாற்றுறதுக்கல்ல. உங்களை மதம் மாற்றுறதுனால எங்களுக்கு ஒரு விசா கிடைக்க போகிறது கிடையாது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய எண்ணங்களிலே மாற்றங்கள் உண்டாகும். உங்களுக்கு தடை செய்கிற விரோதமாக இருக்கிற சக்திகளை ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற உங்கள் சரீரம், பலவீனப்பட்டு போயிருக்கிற சரீரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 அது சுகம் பெறும். அதே போல் நீங்கள் இங்கே வந்து ஜெபிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். இழந்து போன எல்லாவற்றையும் 2 தனியாக பெற்றுக்கொண்டானா யோபு. கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. 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 அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இவங்க எதுக்கு ஜெபிக்க கூப்பிட்றாங்க, எதுக்கு சர்ச்சுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு. இப்போமாவது புரிஞ்சிருச்சா? ஆமாம். அடுத்த வெள்ளிக்கிழமை சகோதரிகள் கூடுகை இருக்குது. எத்தனை பேர் வர்றீங்கன்னு பார்ப்போம். சனிக்கிழமை சகோதரர்கள் கூடுகை இருக்குது. எத்தனை பேர் வர்றீங்கன்னு பார்ப்போம். நாளைக்கு 2 ஆராதனை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:30 மணிக்கும் காலையில் 9 மணிக்கும். எத்தனை பேர் வர்றீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களையே நீங்கள் நேசிக்கிங்கன்னு அர்த்தம். ப்ரேயருக்கு ஜெபத்துக்கு சர்ச்சுக்கு வரலை அப்படின்னா நான் எல்லாத்தையும் போல இருந்துக்கிறேங்கிறது தான் அர்த்தம் அதுக்குரியது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் சபைக்கு வருவது எதற்கு என்றால் நம்முடைய சுகவாழ்வுக்காகத்தான். நம்முடைய சுகவாழ்வுக்கு நம்ம பேசுகிற கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை வாழ வைக்கும். இது வெளியில் பேசுகிற வார்த்தை, கேட்கிற வார்த்தை உங்களை கோபப்பட வைக்கும், உங்களை மனம் பேதலிக்க வைக்கும், உங்களை சஞ்சலப்பட வைக்கும், நிந்தையும் அவமானத்தையும் சந்திக்க வைக்கும். ஆனால் இங்கே உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் நாங்கள் கூப்பிடுறோம். வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுறது அதுக்கு தான். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மற்றவர்களை போல அல்ல, நம்ம கீழானவர்கள் அல்ல, நாம் மேலானவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. 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 நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இந்த சுகமளிக்கும் கூட்டத்தில் ஆவியானவர் கிரியை செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே எண்ணங்களில் இருக்கிற சிறையிருப்பு மறையணும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை இந்த எல்லைகளிலே தெளிக்கிறோம். இந்த எல்லைகளிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய கிரியை நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இங்கே வந்திருக்கிறவங்களுக்குள்ள ஒரு கிரியை நடக்கட்டும். இங்கே வந்திருக்கிறவங்களுக்குள்ள கிரியை நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிறவங்களுக்குள்ள ஒரு கிரியை நடக்கட்டும். இன்னைக்கு எண்ணங்களிலே இருந்து ஒரு சுகம் உண்டாகணும். அவங்க எண்ணங்களே அவர்களுக்கு விரோதமாய் இருக்குது, அதுவே தடையாய் இருக்கிறது. என்னென்ன காரியங்களுக்கு விரோதமாய் தடையாய் இருக்கிற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். சகலவற்றையும் பெற்று பலவான்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அதே போல தகப்பனே, அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், கால்களிலே, தலைகளில், உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை எந்தெந்த உறுப்புகளிலே பலவீனங்கள் இருக்குதோ, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 அது புதுபலன் அடையட்டும். புதுபலன் அடையட்டும். இப்போதே புதுபலன் அடையட்டும். புதிய உறுப்புகள் உண்டாகட்டும். மூட்டு வலியெல்லாம் இப்பவுமே நீங்கி போகட்டும். கண்ணு வலி, காது வலி, பல்லு வலி, தலைவலி எல்லாம் இப்பொழுதே நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே ஒரு குணமாக்குற வல்லமை இறங்கட்டும். உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
நாமத்தினாலே ஒருவரும் ஆண்டவரே பலவீனப்பட்டு திரும்பக்கூடாது. பலவீனராய் வந்தால் பலவான்களாய் போகணும். இப்பொழுது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் பலவான்களாய் போகணும். எல்லா வேதனைகளும் நீங்கி போகணும். அதே போல தகப்பனே செபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே செபிக்கணும். சிறையிருப்பு மாற, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள தகப்பனே. அன்னைக்கு யோபு சொறி சிறங்கால பரட்டை எடுத்து சுரிஞ்சிக்கிட்டு இருந்தான். உச்சந்தந்து உள்ளங்கால் வர பருக்கள்னால வாதிக்கப்பட்டு இருந்தான். அவன் வாழ்க்கையை மாற்றின தேவன் இவங்க 2 பேர் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே இவங்க வாழ்க்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. மற்றவர்களுக்கு முன்பதாக அவமானமாய் தெரிகிற யோபுவின் வாழ்க்கையை ஆண்டவரே, அவலட்சணமாய் தெரிந்த யோபுவின் வாழ்க்கையை மாற்றின தேவன் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மால ஆகும். யோபின் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவன் சிறையிருப்பு மாறினது. அவன் 2 அத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டான். செபிக்கிறவருடைய சரீரத்தில் சுகவாழ்வு உண்டு. தகப்பனே அப்பேற்பட்ட கிருபைகளை இங்கே வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இவங்களுக்கு சரீரத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே பலன் செய்கிற எல்லா தீமையின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன். புது பலன் அவங்களுக்குள்ள உண்டாகட்டும். எல்லா தீமையும் போகட்டும். எல்லா அசுத்த கிரியைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவ வல்லமை செயல்படட்டும் ஆண்டவரே. இப்பா வேதனையோடு வந்திருக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. சரீர வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தகப்பனே இந்த எண்ணெயில் உம்முடைய குணமாக்குற வல்லமை விளங்கட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே இந்த எண்ணெயில் உம்முடைய குணமாக்குற வல்லமை இறங்கட்டும். தலையில யார் தலையில வச்சு பூசுகிறோமோ ஆண்டவரே, எண்ணெய் தேய்ச்சி ஜெபிக்குமோ அப்பொழுதே ஒரு குணமாக்குற வல்லமை இறங்கணும். தகப்பனே உச்சந்த உள்ளங்கால் வரை தகப்பனே என்ன வியாதிகள், என்ன வேதனைகள், என்ன பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகணும். புது பலன், புதிய உறுப்புகள் உண்டாகணும். தகப்பனே பலவீனராய் வந்தவர்கள் பலவான்களாய் திரும்பணும். அப்பா கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. உம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவீராக. தேவநாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே இந்த எண்ணெய்க்காய் செபிக்கிறோம். இந்த எண்ணெயில் உம்முடைய குணமாக்குற வல்லமை விளங்கட்டும். உம்முடைய ரத்தமாய் மாறட்டும். இயேசுவின் ரத்தமாய் மாறட்டும். இந்த எண்ணெய் கிறிஸ்துவின் ரத்தமாய் மாறட்டும். அவனுடைய உச்சம் தலையில ஊற்றி செபிக்கும் பொழுது தேவனே உம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணுவீராக. சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். எண்ணங்களிலே சுகம் உண்டாகணும். சரீரத்திலே ஆவி ஆத்மா சரீரத்திலே சுகம் உண்டாகணும். தேவனே அவிதமாய் கிரியை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.